தாய் அப்படிப்பட்ட வர்க்கத்திலே மகனாக பிறந்து இந்த விஜயபுரி நாட்டில் விஜயவர்மன் என்ற பெயர் பற்றி மிக்க தீரம் சிறப்பாக வருகிறேன். இருந்தாலும் எனது முன்னதாக அரண்மனைக்கு வரக்கூடிய காவல் சாலைகளையே யாருங்க வாகமண்டவர் 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 வாழ்காவி 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 சும்மா அடிக்காத குழந்தை எனக்கு போகுது ஏரி வேலை தான் கஷ்டமான வேலை. 3 வேலை செய்யறாங்க ஏரி வேலையில. காலையில எழுந்துக்கிறாங்க, ஏரி வேலையாச்சு எடுத்துக்கிறாங்க, இருக்கிற மாட்டாட்டெல்லாம் ஓட்டிக்கிறாங்க, நடிகை கொஞ்சம் கட்டிடுறாங்க. ஒரு வேலை தெரிஞ்சதா 2வது வேலை கிளாருக்கு வந்த உடனே பேரை கொடுக்குறாங்க. அப்படி செடி ஓரமா உட்காடுறாங்க. அங்க இருக்கிற வெறி சுனி சம கட்டி ஊட்டி வச்சிடறாங்க. 2 வேலை தெரிஞ்சதா 3வது வேலை மணி 12 மணி ஆகக்கூடாது. 2 பங்கு மண்ணெண்ணி எரிய கொட்டுறாங்க. அதுக்கு மேல வெய்ய கடை ஏறி போகுது. 10 பொண்ணுங்களா மீட்டிங் போட்டுன்னு பெரிய மரமா பார்த்து மரத்தடிக்கு அன்னக்குடிய கவுத்துட்டு ஏன்னா அவங்க சூத்து கீழே உக்காதாது அன்னக்குடி மேல உக்காந்துக்கின்னு அவங்க தலைங்களை பிரிச்சுக்கின்னு தேனை பார்த்துக்கின்னு என்ன பேசுங்கிறாங்க. இவனை அவ வச்சுங்கிறா, அவனை இப்ப வச்சுங்கிறா, நீ யார் வச்சுக்கிறா? அம்மா பாருங்க ஆசை பார்க்க முடியல. ஆடி யார் பாரு காலம் கட்டி போய்க்குது. அங்க பாம்பு வைக்க ஆரம்பிச்சானுங்க. மாலையில பாம்பு வச்சு கழிகளை போட்டா இந்த நாட்டை யாரு ஆடுறது? அதனால தான் செக்கு பண்ணி பார்த்தேன். செக்கில போட்டு பாத்தியா இல்ல கிரைண்டர்ல போட்டு பாத்தியா? என்ன சொல்லுவாங்களாக்கா இங்கிலீஷ்ல? தமிழ்லயே பேசு போதும். சோத்தை வச்சு பார்த்தேன். கோயம்புத்தூர் தூடு சோதனை வச்சு பாத்தியா? சரி சரி ஓடு வந்தது. ஓடு ஐயா இருக்கிற வேலையை முடிச்சுட்டு அவள்தான் அரண்மனை இருக்க வேலை செய்து முடித்துட்டு வருவதற்கு இந்த சொல்லுங்க மாமர அழுவுற கேட்க போகிறேன். விஜயபுரி நாட்டு மக்கள் அத்தனை பேர்களும் எந்த ஒரு குறைபடம் இல்லாமல் 4 பேர் பொதுவாக சிறப்பு மாற்றி வருகிறார்களா? ஒரே முறையிட்டு பார்த்தா காண முடியாது. மன்னர் வாழ்க, மன்னர் வாழ்க அப்படின்னு வாழார வாழ்கிறாங்க ஐயா. காண முடியாது. சவால்
திருமணம் செய்த பிறகு எனக்கு அழகாக 2 செல்வங்கள் பிறந்தது. 2 செல்வங்கள் பிறந்தது. ஒரு ஆண் பிள்ளை, ஒரு ஆண் பிள்ளை. முதல்ல திருமணம் செஞ்சீங்க. சுந்தரி என்ற பெண்ணை திருமணம் செஞ்சீங்க. செய்த 2 செல்வங்கள் பிறந்தது. பேர் என்ன ஒரு வச்சுக்கிறீங்க? ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை. ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை. உங்க மகனுக்கு என்ன பேர் தெரிகிறதா? ஆனந்தன் என்ற பேர் சூட்டினேன். ஓ ஆனந்தன். உங்க மகனுக்கு என்ன பேர் தெரிகிறதா? என்ன பேரு? ஆனந்தி என்ற பேர் சூட்டினேன். ஆனந்தி. எங்க பிள்ளைகள் பிறந்த நேரமோ என் மூத்த மகன் சுந்தரி தானாக எவ்வளவு ஆசைப்பட்டான். ஐயோ இறந்துட்டாங்கடா. அப்ப அந்த குழந்தைகளை யாரு காப்பாத்துறது? எனக்கு என்ன தெரியும்? குழந்தை நாளைக்கு ஓடி தெரியும், போக தெரியாது அல்லவா? தெரியாது. அதனால என்ன செய்ய தெரிகிறதா? இந்நாட்டு மன்னர், இந்நாட்டு அமைச்சர், இந்நாட்டு மச்சான் ஆரவந்தான். அவருடைய தங்கை ஆரவல்லியை இரண்டாந்தரமாக திருமணம் செய்தேன். ஓஹோ 2வது தரமா திருமணம் செஞ்சீங்க. குழந்தை 4 வழி பொருள் வகை என்னுடைய பிள்ளைகள் வளர்ந்து விட்டாங்க. ஆமாய்யா. இருந்தாலும் உன்னிடம் ஒரு ஆனந்தமான விஷயம் சொல்றேன். ஐயோ ஆனந்தமான செய்தியா? யாருன்னா தூங்க மாட்டேங்கிறாங்களா? தூங்க மாட்டேங்கிறாங்களா? 9:45 வருது. தூங்க மாட்டேங்கிறாங்களா? ஆனந்தமான செய்தியா? 10 மணிக்கு உள்ள வருது. 11:45 வரலும் பவுடர் பூசிங்கிறது. தொட்டில் பழக்கம் சுடுகாடு முட்டம். செருப்பு எடுத்து மண்டமல அடிச்சாலும் திறந்த மாட்டீங்க. நீ திறந்த மாட்ட முதல்ல. ஆமா. புரியுதா? ஆமா ரோல் போடு நாளைக்கு. இடம் பொருள் யாவல். ஆமா. புரியுதா? ஆவட்டும் அடுத்து. ஐயா இப்ப யாரை பார்க்க போறீங்க? இந்த வயசுல சொல்லப்பட்ட கொடுத்தேன் அல்லவா? ஆமா. உன்னை சொல்லலாம்னு தான் நினைத்தேன். நினைச்சீங்க. இருந்தாலும் யாரோட சொல்ல மாட்டீங்க? வேற யாரு கட்ட? யாரை வச்சிருக்கா? இரண்டு அமைச்சர். அமைச்சர். மச்சான் ஆனந்தன். அவர் சொல்ல வேண்டும். அவர் சொல்ல புரட்டு வா. மார்கழி மறைத்தார் மலாத்தனே 7 மறைத்தாமே தமிழக தமிழகத்திலே நீர்வாடா முடிவாடா வா வருதே இந்த மனிதெல்லாம் ஒரு மனிதன் இந்த விஜயபுரி நாடு தளபதி ஆளவ மரண பேர்விட்டு வீர சிறப்போடு வந்து வருகிறேன் என்னோட வருகிறேன் காடு போச்சு வயிற்று வலி. ஆட்டோ ஆட்டோ டொக்கா. ஆட்டாட்டாக்கு வல்லைய மூஞ்சி பாத்தா ஏய் சரியா ஏன் ஏமாந்தீங்கனா ஒரு புது ஊடு ஒண்ணு கட்டிட்டு அங்கிருந்து ஓடி வந்து இதுல காலை பறித்து வச்சுட்டு நல்ல பெரிய கொம்பா ஒண்ணு சீவ அவர் சூப்பர் சொருவி அந்த ஊர்ல மொத்தம் ஓட்ட அந்த ஊரு இடியே இடியாது ஏனேப்பா ஏன்னா அவங்க சிரிக்கார நீ சிரிக்கவே சூத்து வேலை பண்ணி கமெடி டேய் ஓய் பால் யார் வாயா ஓய் யார் வாயா ஓய் என்னங்க வைத்து வந்து அது இப்படி வருதா எந்த வாசி எடுத்துது ஐக்கா போறோம் என்னப்பா இது எங்க அண்ணன் போலாம் ஏய் ஏய் அண்ணன் போலாத வெளிநாட்டுல இருந்து எங்க அண்ணன் போய் செல்லு கொரியன்ல வந்தது ஏதா இது நல்ல போயிரல கோச்சோ இல்லையாடா தோசை அழுது பொண்ணு தூக்கூடாது அழுது படாது சரியா அது அழுது படாது நம்ம எவ்வளவு வாங்கிக்கிறா ஐநூறு வாங்கிக்கிறேன் அப்படின்னு போன ஒரு 6 வாங்கிக்கிறேன் எவ்வளோ ஒரு 6 6 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறேன் 6 லட்சம் ரூபாய் கொடுத்து செலவு போடும் 50,000 இருக்குது அந்த 50,000 துணி எடுத்து தைச்சாலே விதமா போடலாம் இந்த ஒரு பாப்பாடி எங்க போய் தைச்சி எடுத்துக்காதுதா இது எவ்வளோ பொருள் அடங்கிட்டு தெரியுமா இல்லையா இதெல்லாம் சொல்ல போய் நேரம் சரி கிடையாது அதனால ஏய் போடுங்க போடுங்க ஏய் சும்மா ஓடி ஓடி போடுவேன் ஏன்டா அப்படி சொல்ற காரணம்டா
அப்படி சொல் அப்படி சொல் கோபாலே தங்கச்சி நாய் கட்டிட்டுமா நான் பெரிய பஞ்சாயத்து பார்த்து வந்தேன் பஞ்சாயத்து பண்ணு நீ ஊர் நாடகம்காரா ஊர்லயே என்னதான் நாட்டம் கேட்டா வார்த்தையை சொல்லுவாரு நீங்க தெளிவா பேசுவாரு நீதி ஞானத்தை கரெக்டா சொல்லுவாரு அப்படி விட்டு கும்பிடுவோம் வந்து எங்க ஊர்ல நாட்டம் பள்ளி கொடுத்தாங்க குடுத்துறாங்க 2 பேரும் அண்ணன் நீங்க அண்ணன் 2 பேரு ஆமாங்க ஆ அவங்க அம்மா அப்பா செத்துட்டாங்க அம்மா அப்பா செத்துட்டாங்க செத்துட்டாங்க அவங்க விட்டு போன ஏய் 2 சொத்து ஒருத்தனுக்கு 2 எருமாடா ஆ. ஒருத்தனுக்கு ஒரு அரைக்காஞ்சாலும் அந்த எருமாடு ஒருத்தருக்கு அதுக்கு சாப்பிட்டு இருக்காங்க சரி இந்த அரைக்காய் நிலம் வச்சவன் பெரியவன் பெரியவன் சின்னவனுக்கு 5 எருமாடு சின்னவன் 5 எருமாடு இந்த அரைக்காய் நிலத்தை எல்லாம் ஊருக்கு பயிர் வச்சுட்டான் பயிர் வச்சா பயிர் வச்சு அம்மா வளைஞ்சு வச்சு வளைஞ்சு போச்சு வளைஞ்சு வச்ச சமயத்துல இந்த சின்னவன் எருமாடு போய் அந்த பயிர் மேஞ்சிட்டு யார் எருமாடு எருமாடு வரலங்க சின்னவன் சின்னவனுக்கு மகன் கூட 5 எருமாடு போய் அண்ணன் பயிரை மேய்ச்சிச்சு மேஞ்சிட்டு சரி இது அண்ணங்காரன் பார்த்தா பார்த்தா. போச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பயிர் வச்சுமே இன்னைக்கு உலகத்திலே காப்பாத்தணும் சத்தியமா விவசாயத்தை காப்பாத்தணும் இனி காப்பாற்ற நிலவரம் அது மட்டும்தான் போடுற பாடு வச்சு நிலவைக்கிறாங்க அந்த மாட்டை விட்டு மேய்க்கிறது நியாயமா அண்ணங்காரன் 5 கோயில பண்ணி தம்பிக்கார மாடு எல்லாம் மேஞ்சிடுச்சு மேய்ச்சிட்டு அண்ணங்காரன் போகும் கிளம்பிட்டு வந்துச்சு போனா இந்த தடிப்புக்கு 5 எருமாடு காலை வச்சு கூட்டுக்கு வந்துட்டான் கூட்டு வந்தா உடனே தம்பிக்காரன் பார்த்தா 5 எருமாடு காலை கிளம்பி படுத்துக்குது ஏண்டா காலை உடச்சு பிறகு மாடு நடக்குமா நடக்காது உடனே தம்பிக்காரன் கோவம் வந்துருக்கு ஒரு அண்ணங்காரன் தானே ஆ. என்ன தம்பிக்காரன் மாடு மேஞ்சிட்டு அதானே. இது எவ்வளவு செலவானாலும் நான் கொடுக்க போறேன் கொடுக்க போறேன். இந்த மாதிரி காலை வச்சுட்டு அவனுக்கு கோவம் தாங்க தடி தூக்கி வீட்டுக்கு போனான் வீட்டுக்கு போனா அண்ணன் அடிக்கிறதுக்கு அண்ணன் அடிச்சு போனா ஆ. அவங்க அண்ணன் கிடையாது அண்ணன் இல்ல வீட்டுல அண்ணி மட்டும் தான் 9 மாசம் கர்ப்பிணியா இருக்குது என்னப்பா 9 மாசம் கர்ப்பிணி கர்ப்பிணி ஆ. அன்னிக்காரி அன்னிக்காரி சரி இவன் போனா என்னன்னு கூப்பிட்டு அண்ணன் வரல அண்ணி வந்தது ஆ. எடுத்தான் அடிச்சு அந்த கர்ப்பிணி காய்ச்சி வந்துட்டான் ஆடா கடவுளே டேய். ஒரு பெண்ணும் கர்ப்பம் சோப்பது என்பதை மறுபிறவி எடுப்பது தவறு சொல்லுவாங்க ஆ. அப்படி இருக்கும்போது ஆ. இவன் இந்த வேலை செய்ய தப்பு தானே இப்பதான் இந்த பஞ்சாயத்து அவங்க வந்து பஞ்சாயத்து உங்ககிட்ட வந்து கரெக்டா பேங்க் புடிச்சுக்கிட்டு பேசுறேன் பாயிண்ட்ரா புடிச்சுக்கிட்டு பேசுறேன் பெரியவனை கூப்பிட்டு டேய் வாடா டேய் பெரியண்ணே வரங்க ஏன்டா உனக்கு அறிவு இருக்குதா பஞ்சாயத்துலயும் உட்காந்து பேசுறேன் பஞ்சாயத்துல போய் பேசுறேன் டேய் உனக்கு அறிவு இருக்குதா நான் அழுகுறா பாட்டி பஞ்சாயத்துல உட்காந்துனா புத்திக்கிறா கம்மனி ஆட்டிய ஏன்? ஏதோ வாயில ஜீவா மேஞ்சிட்டு சரி அதுக்கு தெரியுமா அண்ணன் வீட்டு போய் தெரியுமா அண்ணன் வீட்டு போய் தெரியுமா யாரு போய்? ஏய் வாயில வச்சு சமைச்சு சமைச்சு போடல அச்சு காலை வச்சுல வச்சேன். நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவ தெரியாது தெரியாது. இந்த 5 எருமாட்டு போய் காலை கட்டி அது வேற மாதிரி செய்யறாங்க அஞ்சு எருமாடு கட்டி வச்சு போட்டு மாடு நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சின்னவனை கூப்பிட்டு மாடா டேய் ஆ. ஒரு அண்ணி வந்து ஒரு தாய் மாதிரி நாய் மாதிரி அந்த கர்ப்பிணி அச்சு தலைக்கிட்டேன் கலக்கிட்டேன் நீ என்ன பண்ணி ஏது பண்ணு தெரியாது தெரியாது ஒண்ணு 9 மாசம் கர்ப்பிணி பண்ணிட்டு வரேன் மாட்டுக்கு முடிச்சு விட்டாச்சு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டேன் தரைங்கிறாருங்க என்ன யாரு உன்ன கும்புறதுக்கு கும்பறதுக்கு அதோட அந்த பஞ்சாயத்து நாளைக்கு காலைல காலி மனசுல நம்ம கண்டிப்பா கும்புறது சொல்லுவியா ஏன்டா பஞ்சாயத்து பண்ணனா என்ன பஞ்சாயத்து பண்ணீங்க ஏய் இந்த விஜய் தமிழ்நாடு ஏற்படுத்தவதி ஆளுநர் நிறைவேற்றி எனக்கு தெரியாது யாரு தெரியாது அந்த நாட்கள் ஒரு நாள் வீக்கம் ஏற்கனவே கால் போட்டு கால் வைக்கவல அந்த காரணம் மண்ணை பார்த்து வருவதா புறப்பட்டு வர அச்சன்னா மூஞ்சி கலைங்குதா உனக்கு என்னடா வேணாமா டேய் உனக்கு அவன் என்ன வேணாம் கூட பொண்ணு மச்சான் கூட பிறந்த மச்சானா கூட பொண்ணு அண்ணன் கூட பிறந்த அண்ணன் எப்ப உங்க அம்மால என்றா ஏய், அம்மால எவ்வளோ போட்ட அம்மால இதுக்கு மேல ஓட்ட என்னால பொறுக்க முடியாது ஏய்,
நெல்ல இருக்குவானா கெவுர இருக்கு சொல்லு போய் வாட்டாங்க வந்த மாதிரி உங்க வாட்டாங்க எவ்வளவு துப்பு பறந்துச்சு பாருங்க. யார் சொல்லல? ஐயோ, எடுத்துட்டு ஒரு நாள் தூங்கி போயிடுவா, ஜென்மமே தூங்கி போகுது. யாருக்கு? ஒரு வேஷத்துக்கு வந்த துணி மறு வேஷத்துக்கு போட மாட்டேன் வெடி வேலும் பார்க்க ஜனம் பார்க்க அதுக்கு நேர் பண்ணாங்க. யாருக்கு தானே? அப்படி நில்லு பாப்பா. நீ மாட்டுவ. ஐயையோ, புரட்டாசி மாசம் 3ஆம் சரி அவன் மறுநாள் எத்தாந்து வச்ச பையன் அப்படி ஒரு பெரிய- ஏய் ஒரு வருஷத்துக்கு ஒரு மட்டும் இருக்கு. எங்க வச்ச? எங்கடா வச்ச? ஏய் நல்ல போடு நல்ல ஜென்மமா செத்து போற நீ அதானே? எங்க மாதிரி ஒரு துணி போட்டு வந்த கபடி, கபடி. அண்ணன் ரெண்டும் அவசரமா பேசணுமா? Shut up, you boss! அது என்ன தப்பா, தப்பா. அமர்ந்ததே, என்று வைலாது. இன்றைய தினம் உன்னை வரவேற்ற காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? உன்னிடம் ஒரு ஆனந்தமான செய்தி சொல்ல வேண்டும் என்று அப்படியா? அது என்ன மகிழ்ச்சியான செய்தி? அருள்வல்ல அவளோடு காத்திருக்கிறேன். அந்த மகிழ்ச்சியான செய்தியை ஆ. இப்ப சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? உன்கிட்ட சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? இப்ப சொல்ல வேண்டாம். அப்படி யார் சொல்லுவாங்க. என்ன பாடியா என்ன பாடியா? ஆமா. ஏய், பாடி. உன்னை போட்டு பாடினா என்ன? பாடியா? பாடினா என்ன? அதை தூக்கி மாட்டேன். சொல்றா. சொல்றா. ஏன்பா வலி இல்லையா? டேய், வலி இல்லையா? என்னடா வாங்கணும்? இல்ல வலி இல்லைன்ற. இது சும்மா வருமா? எவ்வளவுடா வாங்கணும்? எவ்வளவு சம்பளம் உனக்கு? 2500 ரூபாய். என்னப்பா? 2500. நான் எப்பா பிறந்த போலடே. ஆரம்பத்துல மாட்டுற ஒரு trouser, ஒரு பனியன். அந்த மாதிரி $1,000 அடிக்கிறேன். 2500 சம்பளம். கபடி. சொல்லுங்க ஐயா. ஏய், அப்படி என்ன யார் வந்தாலும் அந்த ரகசியத்தை உரைக்க வேண்டும் என்று துடியாக துடித்துக் கொண்டிருந்தேன். ஆ. ஆனால் உன்னிடம் அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டேன். ஏன்? எப்போ சொல்ல மாட்டேன் தெரியுமா? எப்போ? உன்னுடைய தங்கை என்னுடைய மனைவி ஆரவழி இருக்கிறார் அல்லவா? ஆமா. ஆரவழி வர வேண்டும். அப்போது அந்த ஆனந்தமான செய்தி அப்போ சொல்றேன். அப்ப சொன்னீங்க ஆ. அடுத்து வா. நீ மறுபடியும் நம்ம வந்து- ஏய், என் தங்கச்சி விழுந்தாளா? ஓட ஓட்டமா? எப்படி ஓடுவ? ஒரே ஓட்டமா எப்படி ஓடுவ? நாலு இருக்கிறாங்க. போய் என் தங்கச்சி நான் கூப்பிடுவாங்க. சீக்கிரமா கூப்பிட்டு வரலாம். புறப்படு. வசந்தத்தில் ஓனாள் கணவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாளோ தேவி வைதேகி காத்திருந்தாளோ தேவி வைதேகி காத்திருந்தாளோ
சரி சரி பூச்சி சாப்பிட்டு நான் சைலன்ஸ் சைலன்ஸ் முன்னாடி கொஞ்சம் அமைதியா இருந்தா சைலன்ஸ் கொஞ்சம் முன்னாடி இருங்க அமைதியா இருந்தா தானே பின்னாடி கேட்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க உள்ள வந்து வைத்தால் வெளியே கூட்டு வைங்க உள் அன்போடு வணக்கத்தை வைக்கிறேன் பேமானில திருட்டு பொண்ணு மகாராணி என்னைக்கு வெறி பூச்சி கடிக்க போறேன்னு தெரியல மாறல அடிச்சுக்காரா ஆமா அவரால் முடியாது உன்னை போய் ஏய் மன்னாட சென்று விரைவாக என் மனைவியை அழைத்து வா சைலன்ஸ் சைலன்ஸ் ஐயா வர்த்தகம் உங்க வீட்டுக்காரு நானும் வீட்டுக்காரர் 2 பேரும் வந்தோம் மட்டா தண்ணி ஊத்தணும் ஏண்டா ஏண்டா அழுவுற உங்க வீட்டுக்காரா